ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் பாட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எந்தன் பாட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் வெல்படிக்கு சென்றிடலாமே. கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எங்கள் ஆட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே. சின்னஞ்சிறு எந்தன் ஆட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. ஹலோ பிள்ளைங்களா, உங்க எல்லாரையும் மறுபடியும் இந்த OBS மூலியமா பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை பாக்குறதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா, வார வாரம் நம்ம ஆண்டவரை பத்தி இன்னும் நிறைய சத்தியங்களை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். ஆக்டிவிட்டிலாம் நீங்க செஞ்சு அனுப்புறதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்களா. அதே போல இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஆமா, அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கணும், நம்ம என்ன பண்ணி ஆரம்பிக்கணும்? ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கணும். ஒரு புது ப்ரேயர் சாங் கத்துக்கிட்டீங்களா? இந்த வாரம் கத்துக்கிங்க. வர வாரங்கள்ல இதான் நமக்கு ப்ரேயர் சாங்கா இருக்கும். அதை நல்லா கேட்டு கத்து வச்சுக்கோங்க பிள்ளைங்களா. ஓகேவா? நம்ம ப்ரேயர் சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? சூப்பர். ப்ரேயர் சாங் கேட்டுட்டு வாங்க. சிலுவையில் பலியாய் மாண்டீர்.
ஏசப்பா இந்த நாளை கொடுத்தக்கா நன்றி ஆண்டவரே. இந்த நாளையும் கூட இந்த பிள்ளைங்களோடு சேர்ந்து உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு கேட்கிற செவிகளை கட்டளையிடுங்க ராஜா. எங்களுக்கு கற்றுக்கொள்கிற ஞானம் இருக்கட்டும். அப்பா இன்னைக்கு நீங்கள் எங்கள்கிட்ட என்ன பேச போறீங்களோ அதை பேசுங்க ராஜா. அப்பா பாடலில் சொல்லப்பட்டது போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் பின்னாடி வரோம் தகப்பனே. எங்களுடைய பாவங்களுக்காக மறிச்ச தேவன் பின்னாடி நாங்கள் வர ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களோட நடத்துங்க. இயேசுவில கேட்குறோம் பரமபிதாவே, ஆமென். சூப்பர் பிள்ளைங்களா. இவ்வளவு நாள் நம்ம நிறைய விஷயங்கள் ஓபிஎஸ் கத்துக்கல. இந்த 10 வாரத்துக்கு நம்ம ஒரு அண்ணன் வாழ்க்கையில இருந்து 10 விஷயங்கள் கத்துக்க போறோம். அந்த அண்ணன் யார் தெரியுமா? நீங்க தான் கண்டுபிடிங்க. அண்ணன் நான் ஒரு சில க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிக்கணும் பாப்பமா. இந்த அண்ணன் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தவங்க. ஆபிரகாம் இல்லப்பா. இன்னொரு க்ளூ கொடுக்கணும்னா இவரு இஸ்ரவேல் ஜனங்களோட 2வது ராஜாவா இருந்தாரு. சவுல் இல்ல பிள்ளைங்களா, அவர் முதல் ராஜா. அவருக்கு அடுத்து வந்த ராஜா. இன்னும் ஒரு சிலர் புலம்புறீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் ஒரு ஈஸியான க்ளூ கொடுக்குறேன். ஒரு பெரிய அரக்கனை ஒரு கல்லை வச்சு அடிச்சு சாகடிச்ச ஒருத்தர். தாவீதனை வாழ்க்கையில இருந்தா நம்ம 10 விஷயங்கள். எத்தனை விஷயங்கள்? 10 விஷயங்கள் கத்துக்க போறோம். நீங்க சூப்பரா கத்துக்குவீங்கல்ல. இதுல இருந்து சில நம்ம டெஸ்ட் எல்லாம் நீங்க சூப்பரா பண்ணி அனுப்புறீங்க. அதெல்லாம் நாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல இந்த வாரங்கள் இனி வர வாரங்களையும் நல்லா கவனிச்சு அனுப்புங்க. இன்னைக்கு தாவீதனை வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவர் வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருந்த எக்ஸலண்ட் பிளான், மிக சரியான மிக சிறந்த திட்டங்களை பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில இப்போ நான் கேட்கிறேன், 6th படிப்பீங்க, 7th படிப்பீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. நீங்க பெரிய ஆளாகி என்ன ஆக ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா ஆளால் கூட சொல்லுவீங்க, நான் டாக்டர் ஆக விரும்புறேன், இல்ல நான் போலீஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சில டீச்சர் சொல்லுவீங்க, இன்ஜினியர் சொல்லுவீங்க, இப்படி எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா இது நமக்கு நம்ம வச்சுக்கிட்ட திட்டம். ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுதே இவன் இப்படிதான் ஆகணும், இவன் இப்படிதான் ஆகணும்னு சொல்லி நமக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இப்ப தாவீதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கிட்டார் வச்சு நான் பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால கிட்டார் வாசிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம். ஆனா ஆண்டவர் அவருக்கு வச்சிருந்த திட்டம் ராஜாவாகணும்னு வச்சிருந்தாரு. மோசே என்ன அதே மாதிரி ராஜாவாக போனாரு. ஆண்டவர் அவருக்கு வச்சிருந்த திட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும். இப்படி எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு பிள்ளைங்களா. நம்மளோட திட்டம் நமக்கு 2வதா இருந்தாலும் ஆண்டவரோட திட்டத்தை நம்ம முன்னாடியே வச்சுக்கணும். இப்படி தாவீதனை வாழ்க்கையில ஆண்டவர் வச்ச திட்டம் என்ன, அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க ரெடி ஆகிட்டீங்களா? சூப்பர். அப்ப எப்பவுமே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிற மாதிரி பிரேயருக்கு அப்புறம் நம்ம என்ன பார்ப்போம், ஒரு பாட்டு கத்துக்கிடுவோம்ல. அதே மாதிரி இன்னைக்கு நாளுக்கு ஒரு பாட்டு கத்துக்கிட்டு வந்துடலாமா? போய் பாட்டு கத்துக்கிட்டு வந்துருங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், இது சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், இது சந்தோஷம். ஐஸ்கிரீம் தருகிற சந்தோஷம் எல்லாம் நைசா நழுவிடுமே. கார்ட்டூன் தருகிற சந்தோஷம் எல்லாம் காணா போயிடுமே. 5 ஸ்டார் தருகிற சந்தோஷம் எல்லாம் 5 நிமிஷம் தானே. டாட்டூஸ் தருகிற சந்தோஷம் எல்லாம் குளிச்சா போயிடுமே. இயேசு தருகிற சந்தோஷம் எல்லாம் என்றும் நிலைச்சிடுமே. இயேசு தருகிற சந்தோஷம் எல்லாம் என்றும் நிலைச்சிடுமே. தம்பி தங்க ஓடி வாங்க, நீங்க இயேசுவ உள்ளத்துல ஏத்துக்கங்க. அதனால் தம்பி தங்க ஓடி வாங்க, நீங்க இயேசுவ உள்ளத்துல ஏத்துக்கங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், இது சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், இது சந்தோஷம். சூப்பரா கத்துக்கிட்டு வந்தீங்க பிள்ளைங்களா. ஆமா, நமக்கு இந்த ஐஸ்கிரீம் 5 ஸ்டார் தர சந்தோஷம் தான் நிலைச்சிருக்காது. யார் தர சந்தோஷம் தான் நிலைச்சிருப்போம்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்குற சந்தோஷம் தான் நிலைச்சிருக்கக்கூடிய சந்தோஷம். இப்ப பாட்டு கத்துக்கிட்டீங்க, ஆனா யாருமே எந்திரிச்சு ஆக்ஷனே பண்ணலையே. எந்திரிச்சு ஒரு தடவை ஆக்ஷன் பண்றீங்களா? ஆமா, அண்ணனும் உங்களோட சேர்ந்து பண்றேன், ஓகேவா?
சந்தோஷம் 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 இது சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் 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 இது சந்தோஷம் ஐஸ்கிரீம் தருகிற சந்தோஷம் எல்லாம் நைசா நழுவிடுமே கார்ட்டூன் தருகிற சந்தோஷம் எல்லாம் காணா போயிடுமே 5 ஸ்டார் தருகிற சந்தோஷம் எல்லாம் 5 நிமிஷம் தானே டாட்டூஸ் தருகிற சந்தோஷம் எல்லாம் குளிச்சா போயிடுமே இயேசு தருகிற சந்தோஷம் எல்லாம் என்றும் நிலைச்சிடுமே இயேசு தருகிற சந்தோஷம் எல்லாம் என்றும் நிலைச்சிடுமே தம்பி அங்க ஓடி வாங்க நீங்க இயேசுவ உள்ளத்துல ஏத்துக்கங்க அதனால் தம்பி அங்க ஓடி வாங்க நீங்க இயேசுவ உள்ளத்துல ஏத்துக்கங்க சந்தோஷம் 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 இது சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் 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 இது சந்தோஷம் சூப்பரா ஆக்ஷன் பண்ணீங்க பிள்ளைங்களா. உங்க ஆக்ஷனை பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு ஒரு ஆசை. ஆனா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்ல. இப்போ இந்த எல்டிஎல் சம்பந்தமா, அது என்ன எல்டிஎல் அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் டேவிட் லைஃப். டேவிட் அண்ணன் வாழ்க்கையில இருந்து கத்துக்க போற, தாவீது அண்ணன் வாழ்க்கையில இருந்து கத்துக்க போற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எல்டிஎல் தாவீது அண்ணன் வாழ்க்கையில ஆண்டவர் வச்சு திட்டம் என்னன்றதை தெரிஞ்சுக்க போறோம். அது சம்பந்தமா ஒரு வசனம் கத்துக்கிட்டு வரலாமா? யாருக்கெல்லாம் வசனம்னா ரொம்ப 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 பிடிக்கும். அப்ப கைக்கு நேரம் நின்று உட்காந்து அந்த வசனம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, வாரம் வாரம் சூப்பரா வசனம், கதை, பாட்டெல்லாம் கத்துக்கிறீங்க. சரி, இன்னைக்கு கூட நம்ம ஒரு வசனம் கத்துக்கலாமா? ஆமா, என்ன வசனம் அப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு பேரு தான் சைன் போர்ட்ஸ். இங்க இருக்கு இல்லையா, இதெல்லாம் சைன் போர்ட்ஸ். சைன் போர்ட்ஸ்னா என்னது? நம்ம ஊருக்கு போகும்போது எந்த வழியா நம்ம கரெக்டா போறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு பேர் தான் சைன் போர்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில கூட நம்மளுக்கு வழிகாட்டுதலா இருக்கிறது எது? ஆமா, வேத வசனம். அந்த வேத வசனத்தை கூட இன்னைக்கு நம்ம மனப்பாடமா ஒரு வசனம் கத்துக்க போறோம். கத்துக்கலாமா? சரி, அக்கா நான் சொல்ல சொல்ல இங்க கரெக்டா வருதா பார்க்கலாமா? சொல்லுங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:17. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்களே. சரி, இப்ப நீங்க அழகா சொல்றீங்களா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:17. சூப்பரா சொல்லிட்டீங்க பிள்ளைங்களா. வெரி குட். சரி, இப்ப கூட நம்ம ஒரு கேம் மாதிரி விளையாட போறோம். சரியா? நானு இப்ப இங்க 2 எழுத்துக்களை மறைக்க போறேன். 2 வார்த்தைகளை கரெக்டா சொல்லணும். சரிங்களா? சூப்பர். உணர்ந்து கொள்ளுங்கள். வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி, இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கு பார்க்கலாமா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் நம்ம பிளான் பண்றது, நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது இல்லையா? அது எல்லாமே யாருடைய சித்தத்தின்படி தான் நடக்கணும்? கடவுளுடைய சித்தத்தின்படி தான் நடக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த வழிகள்லாம் நம்மளுக்கு ரோட்ல போகும்போது, நீங்க இந்த ஊருக்கு போறீங்க, அப்போனா சென்னைக்கு போறீங்க வச்சுப்போங்க. போகும்போது நம்ம சரியான வழியில போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து போறோம் இல்லையா? அதே போல ஏசப்பா சொல்றபடி நம்மளோ அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நடக்கும்போது நம்ம சரியான வழியில போகிறது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு
ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு கூட நம்ம ஒரு சூப்பரான பைபிள் சம்பவத்தை பார்க்க போறோம். அதுல கூட கர்த்தருடைய சித்தத்தின்படி அவங்க நடக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சூப்பரா வசனம் கத்துக்கிட்டீங்களா பிள்ளைங்களா? ஆமா, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நம்ம அறியணும். சித்தம்னா என்ன பிள்ளைங்களா? சித்தம்னா என்னன்னா ஆண்டவர் நம்ம மேல வச்சு அவரோட விருப்பங்கள், அப்படிதான் சொல்லணும். சித்தம்னா என்னன்னா ஆண்டவருடைய விருப்பங்கள். இப்ப நமக்கு ஒரு விருப்பம் சொன்னீங்களே, போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படிலாம் சொன்னீங்கல்ல. ஒரு சிலர் மியூசிஷியன் ஆகணும்னு வேற சொன்னீங்க. இது நம்மளுடைய விருப்பம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு விருப்பம் வச்சிருப்பார்ல. என் மகன் இவ இப்படிதான் ஆகணும், என் மகன் இப்படி ஆகணும்னு ஒரு விருப்பம் வச்சிருப்பாருல்ல. அந்த விருப்பம் தான். அது என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. அது தாவீதனை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீதனை வாழ்க்கையில பார்த்துட்டு வந்துருவோமா? ஹலோ பிள்ளைகளா, ரொம்ப சந்தோஷம். இந்த வாரமும் நாம் அருமையா இந்த OBS பார்க்கிறோம். போன வாரத்தோட நம்ம பழைய மெத்தடாலஜியை முடிச்சுட்டு இந்த வாரத்துல இருந்து நம்ம LDL அதை பத்தி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. என்னன்னா லேர்ன் ஃப்ரம் டேவிட்ஸ் லைஃப், தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள். 10 பாடங்களை 10 வாரங்கள் நீங்க பார்க்க போறீங்க. வரக்கூடிய 10 வாரமும் நீங்க ரெகுலரா பாருங்க. கிங் டேவிட்டுடைய லைஃப்ல இருந்து நம்ம நிறைய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதான் LDL அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை நீங்க பார்க்க போறீங்க. அதனால நீங்க கவனமா கவனிங்க, பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு கூட உங்களுக்கு நோக்கத்தை போட்டிருப்பாங்க. என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிங்கன்னா எக்ஸலன்ட் பிளான். ஆண்டவர் எக்ஸலண்டான மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இதை நீங்க மறுக்க கூடாது. இப்ப தாவீதுடைய கதையை சொல்லும்போது நீ உன்னுடைய லைஃபையும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஆண்டவர் மிகச்சிறந்த திட்டத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறார். ரைட்டா? அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ரொம்ப காத்திருந்து வெயிட் பண்ணி தெய்வ சமூகத்துல நம்ம காத்திருந்தோம்னா குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த திட்டங்கள் நிறைவேறும். இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்ப கூட பாருங்களேன், பாருங்க, ஒரு பெரிய மரம் இருக்கு இல்ல? இந்த மரம் எப்படி வந்திருக்கும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெரி குட். குட்டி குட்டி மரமா இருக்கும், சின்ன செடியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? எஸ், இந்த விதை மாதிரி இருந்திருக்கும். பிள்ளைங்களா, இந்த விதையில இருந்தா இவ்வளவு பெரிய மரம் உருவாயிருக்கு அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா? பாருங்க, காஞ்சு கிடக்குது. இந்த விதை காஞ்சு போய் கிடக்கு. ஆனா இந்த விதைய சரியா மண்ணுக்குள்ள போட்டு அதுல தண்ணி ஊத்தணும்னா அது முளைச்சு இவ்வளவு பெரிய மரமும் நமக்கு நிக்குது. அப்படித்தானே? அப்ப இதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஜீவன் இருக்குன்னு சொல்றதை விட இதுக்குள்ள ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் தான் இவ்வளவு பெரிய மரமா நிக்குது. அப்புறம் இது நிறைய கனிகளை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, அது போலதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, திட்டம் வச்சிருக்காரு. நீங்க மறந்துக்க கூடாது. இன்னைக்கு நீ சீடு மாதிரி சின்னதா இருக்கிற, ஒரு நாள் நீ வளரும் போது பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப தாவீது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எங்க இருந்து பாக்குறோம்னா, இப்ப 1 சாமுவேல் 15, 16ல இருந்து அப்படியே நம்ம 2 சாமுவேல் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஒவ்வொரு வாரமும் நீ கவனிச்சு பார்க்கணும். ரைட்டா? இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 1 சாமுவேல்ல 15ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது இஸ்ரவேலுடைய முதல் அரசனாகிய சவுல் அவர் செய்த ஒரு தவறு அதுல எழுதப்பட்டிருக்கு. அவர் செஞ்ச தப்புல ஒரு பெரிய தப்பு. அது என்னன்னா, அமலேக்கு அப்படின்றவங்கள ஆண்டவர் போய் என்ன செய்யறாரு, இந்த சவுல் ராஜாவை கொண்டு நீ அவங்கள சுத்தமாவே அழிச்சு போடு அப்படிங்கிறார். கொண்டு போடு அப்படின்னு சொல்றதை விட நம்ம எப்படி சொல்லலாம், தவறுகளை அழிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமானது. பாருங்க, அந்த காலத்துல அந்த ஜனங்க அவ்வளவு தப்பு செஞ்சவங்களா இருந்தாங்க. அதனால அவங்களெல்லாம் அழிச்சது. பாருங்க, பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்குன்னு நம்ம மறந்துடவே கூடாது பிள்ளைங்களா. அதைத்தான் சவுலை கொண்டு ஆண்டவர் செய்ய சொன்னார். சவுல் போனார், அமலேக்குன்ற அந்த கூட்டத்தை அவரை அழிச்சாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா நடந்த நிகழ்ச்சி என்ன? சாமுவேல் மூலமா தான் இந்த காரியம் நடந்துச்சு. அப்ப சாமுவேல் மூலமா சொன்னப்பட்ட எல்லா காரியத்தையும் சவுல் செஞ்சாரானா? நீங்க பைபிள தெளிவா படிச்சா தெரியும். அப்படி அவர் செய்யல. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அமலேக்க போய் அடிக்கும் போது அங்க இருக்கிற நல்ல முதல் தரமானது, 2ஆம் தரமானது, அது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ்ல நல்ல கொழுகுழுன்னு இருக்க ஆடு மாடெல்லாம் இவர் தனியா இவருக்குன்னு பிரிச்சு எடுத்துக்கிட்டார். அது மாத்திரம் இல்ல, அந்த அரசனையும் கொண்டு போட சொன்னார் ஆண்டவர். ஆனா சவுல் என்ன பண்ணா, அவனை கொண்டு போடாம அவனையும் பிடிச்சிட்டு வந்தான்.
எனக்கு அருமையான பிள்ளைகளே, இதெல்லாம் சவுல் செஞ்ச தவறு. அப்ப சவுல் கீழ்ப்படிஞ்சாரா? கீழ்ப்படிஞ்சாரு. ஆனா அந்த கீழ்ப்படுதல் ஆண்டவர் ஏன் ஏத்துக்கல? சொல்லுங்க பாப்போம். சவுல் செஞ்சது முழுமையான கீழ்ப்படுதல் அல்ல. எனக்கு அருமையான பிள்ளைகளே, partial obedience is not at all obedience. பாதி கீழ்ப்படுதலே அல்ல. ரைட்டா? ஒரு கிணறுன்னு தாண்டும் போது நான் முழுசா தாண்டிடுறேன் அப்படின்னு சொல்லணும். அது போல முழுசா ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா சவுல் அப்படி செய்யல. அதனால ஆண்டவருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. எப்பதான் நம்ம முழுசா கீழ்ப்படிலையோ அப்ப ஆண்டவர் துக்கப்படுகிறான்னு நீ மனசுல வச்சுக்கோ. ரைட்டா? அப்ப ஏதோ ஒரு காரியத்தை கீழ்ப்படிறது ஆண்டவர் விரும்பல, முழுசா அவர் சொல்ற மாதிரியே கீழ்ப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப நடந்தது என்ன? சவுல் இப்படி செஞ்சதுனால உடனே ஆண்டவர் துக்கப்பட்டு சாமுவேல்ட்ட சொல்லி, நீ போய் அவனை நான் புறக்கணிச்சு தள்ளிட்ட, இன்னொரு ஆளை ஏற்படுத்துறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க, அப்பதான் சாமுவேல் அப்படியே துக்கத்தோட நேரா சவுல் கிட்ட போய் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன, ஐயோ நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, நான் பலி செலுத்ததான் அதெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணாரு. ஆனாலும் சாமுவேல் ஸ்ட்ரிக்டா இல்ல நீ பண்ணது தப்புன்ன உடனே கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சவுலை ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். இத வீட்டுல உட்கார்ந்து ரொம்ப சோகத்தோட சாமுவேல் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது 15ஆம் அதிகாரத்துல இருக்கு. 16ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சுன்னா, சாமுவேல் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சோகமா இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட பேசினார். சாமுவேல், நீ எது வரைக்கும் இப்படி துக்கத்தோட புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கத்தோட இருக்கலாமா? இல்ல, நான் அவனை தள்ளிட்டு வேற என் இருதயத்துக்கு ஏற்ற இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன். நீ உடனே என்ன செய்ய, நேரா பெத்லகேமுக்கு புறப்பட்டு போ. பெத்லகேம்ல ஈசாய் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு போ. அங்க நான் யார் அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்க போறோம் அங்க உனக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டார். உடனே சாமுவேல் என்னாச்சுக்கு பயம் வந்துருச்சு. அது தீர்க்கதரிசிக்கு, ஐயோ நான் இப்படி போறேன், நான் இந்த ராஜாவை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொன்னா முத மாட்டி சவுல் ஐயா என்ன மன்னிச்சிருந்தேன்னு சொல்லலாம். ஆனா இப்ப நான் போய் இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொன்னா சவுல் சும்மா இருப்பாரா? என்னையே கொண்டு போட்டுருவானே அப்படின்னு உடனே ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்தார். என்ன திட்டம் தெரியுமா? சாமுவேல், நீ கவலைப்படுவானா, நீ ஒரு காளையை கூட்டிட்டு போய் நான் பலி செலுத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போ. அப்ப நீ பலி செலுத்த தானே போறேன்னு சொல்லி எல்லாரும் விட்டுருவாங்க. உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இது தேவனுடைய திட்டம், என்னுடைய திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் ஒரு காடு மாட்டை எடுத்துட்டு போறார். வேற எங்க போறாரு அவரு? பெத்லகேம் ஊருக்கு போறார். போகும்போது அங்க எய்தாப்புல அந்த ஊர் ஜனங்கள்லாம் சாமுவேலை பார்த்த உடனே, ஐயா சாமுவேல் ஐயா, வாங்க 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 வாங்க, நீங்க வந்தது சமாதானமான காரியமா, நல்ல காரியமா? உடனே சொன்னார், நல்ல காரியம் தான், சமாதானம் தான். நான் இந்த ஊருக்கு கடவுளை வணங்க வந்திருக்கேன், பலி செலுத்த வந்திருக்கேன், நல்ல ஆண்டவரை துதிக்க வந்திருக்கேன். அதனால ஒண்ணு செய்யுங்க, நீங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க, ஈசாயுடைய எல்லா பிள்ளைகளையும் வரிசையா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பலிக்காக காத்திருக்கிறார். அந்த காலத்துல பலி செலுத்தலாம் இருந்துச்சு. எப்ப நிறுத்தணும்னா, எப்ப ஏசப்பா நமக்காக ரத்த சிந்தினாரோ அதோட நம்ம பலிகள்லாம் விட்டுட்டோம். ரைட்டா பிள்ளைங்களா? நீங்க மறந்துடக்கூடாது. பாருங்களேன், இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அப்ப ஈசாய் அப்படின்ற அந்த வயதான அந்த தகப்பன் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது முதல் பிள்ளையாக்கிய எலியா அப்படின்னு ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்த்த உடனேயே, நல்லா கவனிங்க, அவனை பார்த்த உடனேயே சாமுவேலுக்கு ஆஹா நல்ல உடன்கட்டோட இருக்கிறான், இவன் தான் அடுத்த பிளான், ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த தைல கொம்பு ஆண்டவர் சொல்லியிருந்தார், அந்த தைல கொம்பு எடுத்துட்டு போகணும். அதை எடுத்து அபிஷேகம் பண்ணலான்னு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நோ, நீ அவன் முகத்தை பாக்குற, நான் அவனுடைய உள்ளத்தை பாக்குறேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன், அதனால இவன் அல்ல அப்படின்ட்டு. உடனே சாமுவேல் நினைச்சு, ஐயோ இவன் இல்லையா? சரி, ரெண்டாவது பிள்ளை யாரு? அமினதா போறான், அவனையும் ஆண்டவர் செலக்ட் பண்ண. மூணாவது சம்மா, அவனும் சும்மா போயிட்டான். இப்படி எல்லாரும் வந்துட்டாங்க, 7 பேர் வந்துட்டாங்க. சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்லவே இல்லை இவங்களெல்லாம் ராஜாவாக்கு. உடனே சாமுவேல் யோசிக்கிறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈசாயை பார்த்து கேட்கிறாரு, ஐயா வேற யாராவது உங்களுக்கு பையன் இருக்காங்க அப்படின்னு. உடனே ஒருத்தர் இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன்னு ஈசாயை சொல்ல சொல்லாமா? ஐயா ஈசாயா சொல்லுங்க, அந்த பையன் எப்படிப்பட்டவன்? அவன் கடைசி பையன், அவன் ராஜாவுக்கெல்லாம் தகுதி இல்ல, அவன் ஆடு மேய்க்கிறதுக்குலாம் லாய்க்கு, அவனை போய் ராஜா வாக்கணும் எப்படி? கரெக்டா சொல்றாரு பாத்தீங்களா? ஆடு மேய்க்க தகுதியானவனா ஒருத்தன் இருக்கிறான் கடைசியா, அவன் இல்ல சின்ன பையன், அவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு. இது ஈசாய் ஐயா சொன்ன ஸ்டேட்மெண்ட். பாருங்களேன் பிள்ளைங்களா, அப்ப
அப்பாவே நினைச்சாரு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது, வீட்டுல முக்கியமான ஒரு காரியம் நடக்குது, அதுக்கு இவனை கூப்பிடுன்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. ஏன்னா அவன் அதுக்கு தான் தகுதி, அவன் சின்ன பையன், அவன் என்ன பார்க்க அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டார். அப்ப சாமுவேல் என்ன சொன்னார், நோ நோ, அவன் வர்ற வரைக்கும் நான் பலி செலுத்த மாட்டேன், நான் இங்க பலி உண்ணவும் மாட்டேன், உங்களோட சேர்ந்து விருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், அவன் வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு கோபம் உட்காந்துட்டேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சாமுவேல் ஐயா நேரா போய் இதே மாதிரி சாமுவேல் ஐயா அதுக்கப்புறம் ஈசாய் என்ன பண்றாரு, ஆள் விட்டு நேரா தாவீதை கூப்பிடுறாரு, ஆடுகள்லாம் எடுத்துக்கிட்டு நீ அப்புறம் பத்திரமா வச்சுட்டு வா, இங்க உன்னை முக்கியமா சாமுவேல் ஐயா அவனை பார்க்க விரும்புறாரு அப்படின்னு நேரா அவன் புறப்பட்டு வந்த உடனே பார்க்கும்போது சாமுவேலையோட பார்வையில அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? கேட்கலாமா? ஐயா சாமுவேல் ஐயா, நீங்க சொல்லுங்க, தாவீது எப்படி இருந்தாரு? அவனை பார்க்கும்போது சிவந்த மேனியோடு இருந்தான், அழகான கண்ணு, நல்ல ரூபம், ரொம்பவே அழகா இருந்தான். இவன் ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு யுத்தம்லாம் பண்ணுவானான்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. சிவந்த மேனியா, அழகான கண்களா, நல்ல ரூபம், நல்ல பாக்குறதுக்கு நல்ல கலரா, இதான் சாமுவேலுடைய பையாவுடைய பார்வையில. ஓ அப்படியா, சரி. ஆனா ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? இவனை அபிஷேகம் பண்ண. பாருங்க, மனுஷன் பாக்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கலன்றது ஒண்ணு. இன்னொன்னு, ஆடு வைக்கத்தான் லாயக்குன்னு அவங்க அப்பா கூட யோசிச்சாரு. ஆனா ஆண்டவர் அவன் மேல ஒரு திட்டம் வச்சிருந்தார். உடனே சாமுவேல் தைல கொப்பி எடுத்து அவன் தலைமையில ஊத்தி அவனை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இது ரொம்ப 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 முக்கியமானது. எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவீது அப்படின்னு சொன்னா அவனுடைய பேருக்கு அர்த்தம் வந்து பிலவ்ட், ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, அந்த தாவீத ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணார். பாருங்க, அவங்க அப்பாவுக்கு கூட அவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாமுவேல் என்ன சொல்றான்னா, அவன் உடம்பு கிடமெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இது யுத்தத்துக்கு சண்டைக்கெல்லாம் ஒரு நாட்டை காப்பாத்துற அளவுக்கு அவனுக்கு பாடி கெப்பாசிட்டி கிடையாது. ரைட், இவன் தலையில அவரு அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு ஒரு பாட்டுக்கு வந்துடுறாரு. சரி, ராஜாவை அபிஷேகம் பண்ணா ராஜா விட முடியுமா? அதுக்கப்புறம் அவன் ஆடு மேய்க்க போறான், இப்படியே நடக்குது. ஆனா அவர் அரண்மனைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதே அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல இருக்கு. என்ன வாய்ப்பு தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த நேரம் முதல், எப்ப சாமுவேல் தாவீதுடைய தலையில வந்து அந்த தைலத்தை ஊத்தி அபிஷேகம் பண்ணாரோ அந்த நேரம் முதல், அந்த நாள் முதல் அவனோட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாராம். இவன் மேல ஆவியானவர் வந்துட்டாரு. ஆனா இருக்க வேண்டிய அந்த சவுல் மேல இருந்த ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போயிட்டார். அப்ப தேவனால விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துச்சான். நல்லா அவன் பாட்டுக்கு அரசாங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு வந்து அந்த ஆவி வந்தோடனே அவனா கத்த ஆரம்பிச்சுவான். யாரும் அது அடிக்கடா அப்படி எல்லாம் கத்த ஆரம்பிச்சுவான். ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அப்ப சுத்தி இருக்கிற மந்திரிகளா ஐயோ அடிச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அவனை ஆசுவாசப்படுத்திட்டு இருப்பார். அப்ப சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன அவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு உடம்புல, இது மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்தா சரி இருக்குமான்னு தெரியல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவங்களாம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுவே கியூர் ஆகல. அப்ப அவங்களாம் சேர்ந்து சொன்னாங்க, ஐயா இது வந்து மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சம்பந்தப்பட்டதுன்னா மருந்து மாத்திரை கொடுக்கலாம், இது மனசு சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க என்ன செய்யணும், நல்ல மியூசிக் அப்படியே கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஆவி வரும்போது நல்ல மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எண்ணங்கள்லாம் அவங்களை விட்டு போய் அந்த கரடு மரடான கோவங்கள்லாம் அவங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே சவுல் சொன்னா, அப்படி யாராவது நல்லா வாசிக்கிறவங்க யாராவது இருந்தா கூப்பிடுங்க. இந்த காலம் இருந்தா ஒரு டேப் போட்டுக்கலாம், அல்லது ஒரு செல்போன்ல இருந்து பாட்டு அப்படி காது போட்டு கேட்கலாம். அந்த காலத்துல எல்லாம் முடியாது, யாராவது வாசிச்சு கேட்டாதான் உண்டு. உடனே அரண்மனைக்கு வாசிக்கிறதுக்காக ஒரு ஆளு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆளு அந்த மந்திரி சபையில இருந்து எந்திரிக்கிறார். ஐயா பெத்லகேம்ல இருக்கிற ஒரு வாலிபன் கண்ட, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அவர் ஈசாயுடைய பையன். அவன் வாசிக்கிறது தேர்ந்தவன். நான் ஒருவேளை அவர் நினைக்கிறேன், அவர் அந்த பக்கம் வரும்போது போகும்போது டெய்லி அவர் சூப்பரா வாசிப்பார்னு நினைக்கிறேன். வாசிக்கிறதுல ரொம்ப தேர்ந்தவன், சுரமண்டலம் சூப்பரா வாசிப்பான், பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அது மாத்திரம் இல்ல, அவன் யுத்த வீரன். அவன் நிறைய சண்டைனா வெளியில போயில, அவன் ஆடுகளை பாதுகாக்க ரொம்ப பயங்கரமான சண்டை போட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவன் யுத்த வீரன், வாசிக்கிறதில் தெரிந்தவன். அது மாத்திரம் இல்ல, காரிய சமர்த்தன். அவன் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவன் பக்காவா செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பக்காவா செய்யக்கூடிய ஒரு காரிய சமர்த்தனா கூட அவன் இருந்திருக்கிறான். வேற என்னன்னு தெரியலையே, இந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, பராக்கிரமசாலி, சௌந்தரியவான், கத்திரவான்.
காரிய சமர்த்தன் மாத்திரம் இல்ல, அவன் ஒரு பராக்கிரமசாலி. அவன் கொஞ்சம் நல்ல ஒரு தைரியசாலி, பராக்கிரமசாலி. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் இப்படின்னு அந்த மந்திரி சபைகளுக்குள்ளேயே அவனோடு கூட இருக்கிற நபர்களே ஒருத்தர் சொல்றான். எனக்கு அருமையான பிள்ளைகளே, உடனே சவுல் சொன்னாரு, அவனை கூட்டிட்டு வாயா அரண்மனைக்கு. உடனே சவுல் சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வாயா அரண்மனைக்கு. அவன் வந்து வாசிக்கிட்டோம், ஒரு என்கிட்ட இருக்க இந்த அசுத்த ஆவி ஒருவேளை நான் கடினப்படுத்துக்கிறேன், என் மனசை அப்படியே வேதனைப்படுத்துற இந்த ஆவி என்ன விட்டு போகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவனை கூட்டிட்டு வராங்க. பாருங்க, ஆண்டவர் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணார். ஆனா அரண்மனைக்கு ராஜாவா வரான், ஒரு மியூசிஷியனா வரான், ஒரு மியூசிக் வாசிக்கிறதுக்காக வரான். ஆனால் எனக்கு அருமையான பிள்ளைகளே, பாருங்க, ஒவ்வொருத்தருடைய பார்வை பாருங்க. நீங்க முதல்ல ஈசாய் என்ன சொன்னாரு தாவீதை குறித்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்க. அவங்க அப்பா என்ன சொன்னாரு, அவன் ஆடு மேய்க்கதான் லாயக்குண்டார். அடுத்தது வேற யாரு, சாமுவேல் என்ன சொன்னாரு, அவன் ரொம்ப அழகான கண்ணு, நல்ல சௌந்தர்யவான் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது அந்த வேற அவரு சவுலுடைய கூட்டத்தில் இருக்கிறவன் சொன்ன காரியம் என்ன, ஐயா சொல்லுங்க என்னது, தாவீது காரிய சமர்த்தங்க, அவன் சௌந்தர்யவான் வேற, அது மட்டும் இல்ல அவன் பராக்கிரமசாலி. அவனை மாதிரி இந்த இசை கருவியெல்லாம் வாசிக்கவே முடியாது, வாசிக்கிறது ரொம்ப தேர்னவன், ரொம்ப ஸ்ட்ராங்கான யுத்த வீரனும் கூட. அது மட்டும் இல்லைங்க, அவன் கூட எப்பவுமே கர்த்தர் இருப்பாருங்க. பாருங்க, இவருடைய பார்வையில பாருங்க, அவன் நல்லா மியூசிக் வாசிக்கிறவன், அதை பண்றவன் இதை பண்றவன் அப்படி சொல்றாரு. ரைட்டா? சவுல்ட்ட கேட்போமா, சவுலையா நீங்க சொல்லுங்க தாவீதை பத்தி நீங்க என்ன யோசிங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே. அவன் மியூசிக் வாசிக்கிறதுல நல்லா தேறினவன், ரொம்ப அருமையா மியூசிக் வாசிப்பான். அது கேட்கும்போது என்கிட்ட இருக்கிற அந்த அசுத்தாவியெல்லாம் போயிடும். நல்ல மியூசிஷியன், பக்காவா மியூசிக் வாசிக்கிறவனா. பாருங்க, தாவீதை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் எப்படி பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் அவனை என்னவா பார்த்தாரு, அவனை ராஜாவா பார்த்தாரு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, அவன் மேல ஆண்டவர் வச்சிருந்த எக்ஸலண்டான பிளான் ஒன்று இருந்துச்சு. அவன் மேல மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உன் மேலே இப்படி ஒரு பிளான் இருக்கு. தம்பி தங்கச்சி, உன் மேலே இப்படி ஒரு பிளான் இருக்கு. ஆண்டவர் ஒரு பக்காவான திட்டம் வச்சிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். எத்தனை பேர் இப்படி காத்திருக்க விரும்புறீங்க? ரைட்டா? அப்ப எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஏசுப்பட்ட கேட்கலாமா, உங்க திட்டம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும். எங்க அப்பா ஒரு மாதிரி யோசிக்கலாம், எங்க அம்மா ஒரு மாதிரி யோசிக்கலாம், என் கூட பிறந்தவங்க என்ன ஒரு மாதிரி யோசிக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி யோசிக்கலாம். ஆனா நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, ஆண்டவரே அந்த பிளான் தான் நிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ண மூடி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் அருமையான பிள்ளைகளுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். ஆம் தகப்பனே, ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் அளவுடந்து நேசிக்கிறது மாத்திரமல்ல, இவங்க மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, அன்னைக்கு தாவீதை சுற்றி இருக்கிற நபர்கள் அவனை பார்த்த பார்வை வேற, நீங்க பார்த்த பார்வை வேற. ஆண்டவரை நீங்க வச்சிருக்கிற திட்டம் வேற. அதுபோல எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் நீர் வைத்திருக்கிற திட்டம் ஆமென் என்றும் நிறைவேற வேண்டுமா என்று சிந்திக்கிறோம். செய்கிறதற்காக நடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து என் பிள்ளைகளோடு அவங்க திட்டத்தை, ஆண்டவரே, அவங்க உங்களுடைய திட்டத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. பிள்ளைகளை வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் பெயரில் சிந்திக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, மறந்துடாதீங்க, எக்ஸலன்ட் பிளான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. அதுக்கு நீங்க காத்திருக்க கற்றுக்கொள்ளும். காத்திருப்பீங்க தானே? ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். சூப்பர் பிள்ளைங்களா, தாவீது வாழ்க்கையில இருந்து அவர் எப்படி தெய்வ திட்டத்தை அறிஞ்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தாங்க இவன் கடைசி பையன், இவன் ஆடு மேய்க்க தான் லாயக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சகோதரனாச்சு இவனை ராஜா ஆகப்பட அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் சாமுவேல் அண்ணனே இந்த குட்டி பையனான்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிறார். நம்ம ஏசப்பா அவரு தாவீது இருதயத்தை பார்த்தாரு. அவர் சிறு வயதுல இருந்தே ஆண்டவருக்குள்ள ரொம்ப நெருங்கி பழகினதுனால ஆண்டவர் அவர் குறிச்சு வச்ச திட்டம் பெருசா இருந்ததும் அதுக்கு இவர் அர்ப்பணிச்சு வந்தாரு. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அம்மா அப்பா ஒரு சில திட்டங்கள் வச்சுக்கலாம். இவன் பிள்ளை என்ன மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு வரணும், கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் திட்டம் சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். நம்மளை அவர் கூட்டு போற திட்டத்துக்கு நம்ம வளைஞ்சு கொடுத்து போனா அவரோட திட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா தாவீது வாழ்க்கையில இருந்து? சூப்பர் பிள்ளைங்களா. இப்போ வாரம் ஒரு ஸ்பெஷல் பாக்குறோம், ஒரு ஸ்கிட் பார்த்திருக்கோம். அப்புறம் நம்ம இங்கி பிங்கி பாங்கியெல்லாம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? ஆமா, நம்ம இந்த காட்டு அனிமல்ஸோட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதுல ஒரு சிலர் உங்கள்கிட்ட வந்து பேச போறாங்க. அவன் கரெக்டா சொல்லிட்டான், ஆமா பப்பட் ஷோ பார்க்க போறோம், போய் பார்த்துட்டு வந்தீங்களா?
அன்பான காட்டு விலங்குகளே, பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு ஒரு துக்கமான நாள். நம்ம குதிரை குணசேகரன் கொரோனா வியாதியினால் மரித்து போயிருக்கிறார். அவர் இந்த காட்டிலே யாருக்கும் இந்த வியாதி வரக்கூடாது என்று சொல்லி ஆங்காங்கு சென்று சுகாதார பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நோய் அவரை பிடித்ததினாலே இன்றைக்கு மரித்து போயிருக்கிறார். நாம் என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் அருமையான குணசேகரன் நமக்காக செய்த அந்த காரியங்கள், அவர் செய்த வேலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவரை போல ஒரு நபர் நமக்கு கிடைப்பதற்கு அரிதான ஒரு காரியம். நாம் நினைக்கிறதை அவர் செய்து விடுவார். ஆனாலும் அந்த பதவி ரொம்ப முக்கியமான பதவி. சுகாதாரத்துறை செயலாளர் பதவி, அமைச்சர் பதவி என்பது மிகவும் கடினமான ஒரு பதவி. அந்த பதவியை நான் யாருக்கு தருவது என்று என்னால் யோசிக்க முடியவில்லை. அதனாலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான போட்டியை வைத்திருக்கிறேன். இதோ பின்னாடி இருக்கிற இந்த மரத்தை பாருங்க. ஒரு பலகை தெரியுதா? அந்த பலகையில எனக்கு பிரியமான விருப்பமான ஒரு காரியத்தை எழுதி இருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நாள் டைம் தரேன். எனக்கு என்ன பிடிக்குமோ, என்ன விருப்பமோ அத யாரு செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த சுகாதார அமைச்சர் பதவி, செயலாளர் பதவியை இணைத்து தரலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். என்ன பிள்ளைகளே, நான் சொல்றது சரிதானே? அதனால நீங்க ஒரு நாள் யோசிங்க, நல்ல திட்டமிடுங்க. இதுல எழுதியிருக்கிற எழுத்துக்களை யாரும் அழிச்சு கிழிச்சு படிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. என்ன இங்க சுத்தி கேமரா வச்சிருக்கிறேன். தவறான முடிவு எடுத்து அப்புறம் உங்களுக்கு இருக்கிற பதவியும் இழந்து போயிடாதீங்க. அதனால நீங்க போய் உங்க மூளையை கசக்கி எனக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு வந்து சாயங்காலம் வந்து இந்த பதவியை யாருக்கு கொடுப்பது என்று நான் தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே, இந்த போட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆமென். நம்ம ராஜா என்னப்பா இப்படி சொல்லி போட்டாரு? அப்படி சொல்லி போட்டாரு. என்ன இப்படி சொல்லி போட்டாரு? என்ன சொல்லி விட்டாரு, என்ன சொல்லி விட்டாரு? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா இப்படி இப்படி என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்க ராஜாக்கு பிடிச்சது? நான் காலையில இருந்து பல்லு வளர்க்க போறேன். அது இல்ல, ராஜாக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும் சொன்னாங்கல்ல, நீங்க என்ன செய்ய போறீங்க? ராஜாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். இப்ப சொல்லட்டா? சொல்லுங்க. ராஜா மழையில நனைஞ்சாருன்னா யாருக்கும் சொல்ல மாட்டல? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டல? சொல்லவே மாட்டேன். பக்கத்துல வா சொல்றேன். ராஜா மழையில நனைஞ்சாருன்னா அவருக்கு சளி பிடிக்கும். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப முக்கியம். அண்ணே அது இல்லண்ணே, ராஜாக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் இருக்குல்ல. அவர்தான் சொல்லிவிட்டாரு, மூளையை கசக்க சொல்லிவிட்டாரு. அதுதான் நமக்கு இல்லையே. நமக்கு இல்லன்னு சொல்லாத, உனக்கு இல்ல. ஆமாண்ணே, நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். நான் ஐடியாவை கொடுத்துட்டு அப்புறம் நீ பதவி வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் ஒண்ணா உனக்கு சேவகம் பண்றதுக்கு ஆள? அண்ணே, நம்ம பதவியை ஷேர் பண்ணிக்கலாமே. ராஜாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். வேணா ஒரு குழு தரவா? கொடுங்க. ராஜாவுக்கு புதுமையான காரியங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஏற்கனவே உன்னை யோசிச்சு வச்சுட்டேன். அத அந்த பர்மா பசார்ல வாங்க போறேன். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா வந்துருச்சு? நான் புது பிரியாணி செய்ய போறேன். நீ புது பிரியாணி செய்ய, பழைய பிரியாணி செய்ய. நான் பர்மா பசார் போறேன். எனக்கு வழிய விடு. வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துட்டு போங்க. ஒரு புது பிரியாணியும் பழைய சொல்லியும் கலந்து கொடுத்து. நல்ல ஐடியா. ராஜாக்கு ஒரு புது டிஷ் செய்ய போறேன். புது டிஷ் செய்ய, புது டிஷ் செய்ய. நான் இப்ப என்ன போறேன்? ஐயோ டைம் ஆச்சு. போறேன். பர்மா பசாருக்கு போறேன். பர்மா பசாருக்கு போறேன். வாங்குறது என்ன, வாங்குறது என்ன, வாங்குறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு என்ன வாங்குறது, என்ன வாங்குறது, என்ன வாங்குறது? நான் சொல்லட்டா?
சொல்லுப்பா. நல்லெண்ணெய் வாங்குறது, தேங்காய் எண்ணெய் வாங்குறது. ஏப்பா அது இல்லப்பா. எண்ணெய் விற்கிறியா? ஏன் அது இல்ல, ராஜாக்கு பிடிச்ச விஷயம் என்ன வாங்கிட்டு போக நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நான் கிண்டல்லாம் பண்ணல. ஆனா உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். எனக்கு நீ ஆலோசனை? இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் நான் கொடுக்குற ஆலோசனை நீங்க கேட்பீங்க தானே? சரி சொல்லு, கேட்க. அதாவது நம்ம முளைய கசக்கிறத விட சரி, நமக்கு ஆலோசனை கொடுக்க ஒரு ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். சொல்லு. அதனால ஜபத்தை பண்ணுங்க, ஆண்டவர் சரியான ஆலோசனை தருவார். எப்பா, ராஜாக்கு பிடிச்ச விஷயத்தை கேட்டா நீ ஏசப்பாக்கு பிடிச்சத சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ராஜா ஏசப்பாவுக்கு பிடிச்ச காரியத்தை தான் செய்வாரு. அதனால நானே இங்க காட்டுல தனியான ஒரு இடத்துக்கு வந்து ஜெபிக்கலாம் தான் வந்தேன். நீங்க இங்க வந்தீங்க, அதனால பேசிட்டு இருக்கேன். அண்ணே, எப்பா மாடு, என்னை நீ ரொம்ப குழப்புற. என்ன கொஞ்சம் தனியா யோசிக்க விட, நீ அங்கிட்டு போயேன். சரி சரி, நான் போய் ஜபம் பண்ணி ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு நானும் ராஜாவும் ஒரு ஃபங்க்ஷன் போறப்ப அங்க கொடுத்த அந்த பூக்கெல்லாம் ராஜாக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால அவருக்கு பிடிச்ச அந்த மாதிரி பூக்களை வாங்கி கொடுப்போம். நல்ல ஐடியா. என்ன காட்டு வணங்குகளே, எல்லாம் போட்டிக்கு தயாரா? தயாரா இருக்கும் ராஜா. ஆமா, எங்க காட்டு விலங்குகள்லாம் எப்ப போட்டு வச்சாலும் டக்கு டக்குன்னு ரெடியா இருப்பீங்களே, ரொம்ப சந்தோஷம். ராஜா, என்ன இருக்குன்னு காட்டுங்களே. அங்க இருக்கிறத நான் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டேன். எனக்கு நீங்க என்னென்ன கொண்டு வந்து காட்டுங்க. முதல்ல யாரு பாடுற? ராஜா, நான் வரேன் ராஜா. நீ அமைங்க, நான் போறேன் ராஜா. கரடி காயிலா? வாங்க 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 வாங்க. ராஜா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. நாம அன்னைக்கு ஒரு மீட்டிங் போனோம், சீஃப் கெஸ்ட் அவங்களை கூப்பிட்டாங்கன்னு. ஆமா. அப்ப அந்த ஒரு ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தத சொன்னீங்கல்ல? ஆமாயா, அன்னைக்கு ரொம்ப அழகான ஃப்ளவர் வாஸ் கொடுத்தாங்க. ஆமா, நானு அந்த ஃப்ளவர் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதான் அதே மாதிரி பேப்பர்ல ஃப்ளவர் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ராஜா. ஃப்ளவர் வாஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ. அழகா இருக்கு. அந்த பகுதி எனக்கு தானே. இருங்க இருங்க, ரொம்பவே அருமையா இருக்கு. பிள்ளைங்களா, ராஜா கரடி எனக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிள்ளைங்களா. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இதை கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு இருங்க. அடுத்த ஆளை நம்ம பார்ப்போம். பதவி எனக்கு தானே. கடைசியில முடிவு பண்ணுவோமே. சரிங்க ராஜா, இந்த போய் உட்காந்துல. ராஜா, ராஜா. யாரப்பா அது? ராஜா, ராஜா, குரங்கு குரங்கு குமார் வந்திருக்க. குமார். சொல்லுங்க ராஜா. நீ இந்த போட்டியில கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா. ராஜா, நானு உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு பிரியாணியும் சவர்மாவும் பண்ணிருக்கேன். என்னது பிரியாணியும் சவர்மாவுமா? ஆமா ராஜா. சவர்மா அது என்ன பால்சா? அது இல்ல ராஜா, இது ஒரு புது டிஷ். அப்படியா? ஆமா ராஜா. சரி சரி, பரவாயில்ல. இந்த டிபன் பாக்ஸ் இருக்கு, நீங்க அப்புறமா தனியா வந்து சாப்பிட்டுக்கங்க. இப்ப அந்த பதவியை கொடுங்களே. வாசனை தூக்கலா தான் இருக்கு. பிரியாணியும் சூப்பரா தான் வாசனை அடிக்குது. ஓகே, பரவாயில்ல, இது எனக்கு பிடிச்ச காரியம் தான். ரைட்டு, பாப்போம், கடைசி வரைக்கும் பாப்போமே. ஓகே ராஜா, ஓகே ராஜா, நான் போயிட்டு வந்துடுறேன். அதையும் கொண்டு போய் வச்சுக்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லப்பா, அடுத்த ஆள் யாருப்பா வர்றா? எங்க காணோம்? ஐயா, ராஜா ராஜா, நான் தான் அப்படி புஷ்பராஜ். புஷ்பராஜனே, ரொம்ப சந்தோஷம். நீங்க எனக்கு பிடிச்ச காரியத்தை என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ராஜா ராஜா, உங்களுக்கு இந்த ப்ளூடூத் பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது, நீலப்பல்லா? இல்ல ராஜா, இது ப்ளூடூத். அப்படின்னா என்னப்பா, அது எதுக்குப்பா யூஸ் பண்றது? ராஜா, இது வந்து அனுப்பி விட்டீங்கன்னா பாட்டு கேட்கும். அப்புறம் நீங்க நல்லா ஏசுமா பாட்டெல்லாம் கேட்பீங்க. அதனால வீட்டுல இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லப்பா, நீங்களும் ரொம்ப அப்டேட்டடா இருக்கிறீங்க. இந்த நாட்டு மக்களோட பழகி பழகி அங்கங்க போறதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குப்பா உங்களுடைய ப்ளூடூத். எவ்வளவுப்பா? அது எனக்கு எப்படி தெரியும்? ஏன் காசு கொடுத்து வாங்கலையா? காசு கொடுத்தேன், ஆனா 500 ரூபாய் கொடுத்தேன், 200 ரூபாய் மீதி கொடுத்தாங்க. அப்படின்னா
தெரியாம இருக்க? தெரியும் ராஜா, சும்மா அப்படியே யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, அதையும் கொண்டு போய் வை. அப்புறம் பார்க்கலாம். ராஜா, அந்த பதவி கொஞ்சம் திரும்பி திறந்து காட்டுங்களேன். உங்களுக்கு பிடிச்சது புதுமையான காரியமா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருக்கட்டும்பா, நீ போப்பா, எல்லாரையும் வர வச்சுமா கடைசியில சொல்லுவோம். என்னங்க அப்படியா எனக்கு தான் பாப்போம். இருக்கட்டும் பாப்போம். கடைசியில யாருன்னு பாப்போம். அடுத்தது யாருப்பா? ராஜா, நான் தான் வந்திருக்கேன் ராஜா. யார்? ஓ, மாடு மாணிக்கமா? ஆமா ராஜா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என்ன ஆளாளுக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்து வந்தாங்க, நீ சும்மா வந்திருக்கிற? ராஜா, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் ராஜா. சொன்னதை செஞ்சீங்களா? ஆமா ராஜா. அப்ப காட்டுங்க. உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சிருக்கேன். எனக்கு பிடிச்சதை விருப்பமானதை செஞ்சுட்டு வந்தீங்களா? ஆமா. என்னது அது காட்டுங்க. ஆனா அதை காட்ட முடியாது ராஜா. இல்லையா, இப்படி பேசுற? ஒருத்தரும் எனக்கு பிடிச்ச பொருள்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. ஃப்ளவர் வாஸ் காமிச்சாங்க, ப்ளூடூத் காமிச்சாங்க, அப்புறம் பிரியாணிங்க சவர்மா எல்லாம் காமிச்சாங்க. நீ ஒண்ணுமே காமிக்க மாட்டேங்கிற. ஆனா பிடிச்ச செஞ்சன்ற பிள்ளைங்களா, இவனை நம்பலாமா? பாருங்க, பிள்ளைங்களே நம்பலாம் சொல்றாங்க. நான் செஞ்சுட்டேன் ராஜா. என்னப்பா அப்படி செஞ்ச? அத நான் சொல்றதுக்கு முன்னாடி அதை திறந்து காட்டுங்க, என்ன உள்ள வச்சிருக்கீங்கன்னு. என்னப்பா வர்ற ஆள்லாம் அது எல்லாம் என்னன்னு காட்ட சொல்றீங்க? இரு, வேற யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். எப்ப வேற யாராவது இருக்கீங்களா? யாரும் இதுக்கு மேல போட்டி இல்லையா? ஆமா ராஜா, நீங்க திறந்து காட்டுங்களே பிளீஸ். அப்ப திறந்து காட்ட வேண்டியதுதான். பிள்ளைங்களா, 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. தெரியுதா? எனக்கு பிடிச்சது ஜபமும் வேத வாசிக்கிறதும் போட்டுக்கு ராஜா. ஆமா, இன்னைக்கு காலையில நான் அதை தவறாம பண்ணிட்டு தினமும் பண்ற மாதிரி தவறாம பண்ணிட்டு, அது மட்டும் இல்ல ராஜா, இன்னைக்கு ஸ்பெஷலா சர்ச்சில் போய் பாசிங் போட்டு ஜபம் பண்ணிருக்கேன். ஓ, இந்த பதவிக்கு சரியான ஆள் ஒண்ணு எங்க காட்டுக்குன்னு ஜபம் பண்ணியா? ஆமா ராஜா, நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன் ராஜா. பிள்ளைகளா, இப்ப சொல்லுங்க, யாருக்கு இந்த பதவியை கொடுக்கலாம்? எனக்கு பிடிச்சதை செய்ய சொன்னேன், எனக்கு விருப்பமானதை செஞ்ச அருமையான இந்த மாடு மாணிக்கத்துக்கு தான் இந்த பதவி. எல்லாம் கை தட்டுங்க. ஒரு பதவி என்ன ஆளுக்கு பிச்சா தர முடியும்? மாடு மாணிக்கம், சொல்லுங்க ராஜா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ராஜா. ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிற. இதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதை விட ஏசப்பாக்கு தான் ராஜா நான் நன்றி சொல்லணும். என்னப்பா? ஏப்பா? அவராலதான் ராஜா நான் இங்க இந்த பதவிக்கு வர முடிஞ்சது. என்னோட ஜபத்துக்கு அவர் பதில் அளிச்சிருக்காரு, அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். மாடு மாணிக்கம், சொல்லுங்க ராஜா. இந்த பதவி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு காலையில போய் ஜெபம் பண்ணியா, இல்ல ரெகுலரா பண்ற மாதிரி பண்ணியா? இல்ல ராஜா, நானு நம்ம காட்டுக்காகவும் அப்புறம் இந்த காட்டு ஆளுட நம்முடைய ராஜா உங்களுக்காகவும் தான் நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். அது போல தினமும் பண்ணேன் ராஜா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த பதவிக்கு சரியான ஆள நீங்க கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவ்வளவுதான் ராஜா. எனக்கு இந்த பதவி வேணும், நான் ஜெபம் பண்ணவே இல்லை. பிள்ளைகளா, பார்த்தீங்களா, எனக்கு விருப்பமானது இதுதான் தெரிஞ்சு ஆண்டவர் அதை உணர்த்திருக்கிறார். எப்படி உணர்த்தினாரு? தினமும் பைபிள் வாசிச்சு ஜெபிக்கிற பழக்கம் இந்த மாடு மாணிக்கத்துக்கு இருந்ததுனால இன்னைக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க தினமும் வேத வாசித்து ஜெபிங்க. ஆண்டவருக்கு பிரியமான சித்தத்தை அவர் என்ன மைண்ட் செட் போட்டா சொல்லுவாரு? தினமும் நீங்க ஆண்டவருக்கு பிரியமானபடி இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான காரியத்தை உங்க காதுல இல்ல, உங்க சிந்தையில, உங்க மனசுல வேத வாசிப்பு நேரத்துல, ஜெப நேரத்துலதான் ஆண்டவர் பேசுவார். பல காரியங்களை என்கிட்ட பேசிருக்கிறார். இன்னைக்கு மாணிக்கத்துக்கு இந்த பதவி கொடுக்கறத நான் சந்தோஷப்படுறேன். நீங்களும் இதே போல உங்களுக்கான ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த எக்ஸலன்ட் பிளான், மிகச்சிறந்த திட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது, வேத வாசிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ராஜா. ராஜா, இந்த பதவிய நான் ஜெபம் பண்ணி ஏத்துக்கிறேன் ராஜா. ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளா, எல்லாம் மாணிக்கத்துக்கு என்ன வேண்டி கை தட்டுங்க. ராஜா, சர்ச்சைக்கு வாங்க ராஜா. நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த பதவி பிரமாணம் பண்ணி வைங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. பிள்ளைகளா, நீங்களும் இது மாதிரி பல கை தட்டு வாங்கணும். நாங்க போயிட்டு வரோம். டாடா. ராஜா.
உங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க போலயே. ஆமா, என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர் பிள்ளைங்களா. இப்ப அடுத்து நம்ம இந்த வாரம் யார் யார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோமா? ஒன்ன முத்திர மோதிரமா வைக்கணும் முன்னு கர்த்தர் விரும்புகிறார் தம்பி, கர்த்தர் விரும்புகிறார். சூப்பர். இப்போ அந்த பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்காக நம்ம ஒரு நிமிஷம் அவங்கள வாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் அப்படியே கை கூப்பி கண்ண முடிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, எங்க ஓபிஎஸ்ல இருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்காக நாங்க உங்க பாதப்படிக்கு வருகிறோம் இயேசப்பா. அப்பா, அவங்களுடைய இந்த வருஷத்தை ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீங்க எப்படி ஞானத்துல வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷ தெய்வல வளர்ந்தது போல தகப்பனே. அப்பா, அந்த பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் ஆண்டவரை இந்த ஆண்டுல ஆண்டவரை ஞானத்திலையும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்வலையும் அதிகமாய் விருத்தி அடைய உதவி செய்யுங்க. உங்க கிருபை தாங்கட்டும் தகப்பனே. இவங்க செல்லும் இடங்களுக்கு ஆண்டவரே ஒரு சாட்சிகளை எடுத்து நிறுத்துங்க தகப்பனே. நீங்க கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவில கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். சூப்பர் பிள்ளைங்களா. இப்போ நம்ம எல்லாரையும் வாழ்த்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க வாரம் எங்களுக்கு செஞ்சு அனுப்புற ஆக்டிவிட்டி மாதிரி இந்த வாரம் ஒரு ஆக்டிவிட்டி சொல்லித்தர எங்களுக்கு செஞ்சு அனுப்ப ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரீங்களா? பார்த்துட்டீங்களா ஆக்டிவிட்டி? என்னது கிரவுன் செய்ய சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்களா? ஆமா பிள்ளைங்களா. இப்போ தாவீதன வாழ்க்கை எடுத்துக்கோமே. தாவீதன வாழ்க்கையில அவங்க அப்பா சொன்னாரு, இவன் ஆடு மேய்க்க தான் லாயக்கு, இவன் ஒன்னுத்துக்கு லாயக்குல சொன்னாரு. இந்த அண்ணன் ஆடு மேய்க்க போகும்போது ஆடு மேய்க்கிறவங்க என்னென்ன கொண்டு போவாங்க? மேய்க்கிறது ஒரு கம்பு. இப்போ இருக்கவங்களாம் தூக்கு வாயில சோறு எடுத்துட்டு போவாங்க. ஆமா தானே? அப்புறம் ஆடு மேய்ச்சிட்டே போவாங்க. ஆனா தாவீதன் ஒரு வித்தியாசமா ஒரு கிட்டார் எடுத்துட்டு போனாரு. அவருக்கு என்ன ஆசை? நம்ம அங்க போய் கிட்டார் வாசனா கொஞ்சம் அப்படியே பாட கத்துக்கலாம், அப்படியே மியூசிக் ஆடுறான்னு நினைச்சிருக்கலாம் அவர் ஒரு வேலை. ஆனா
அந்த மியூசிக் டேலண்ட், அந்த கிட்டார் வாசிக்கிற அந்த டேலண்ட் தான் இவர் அரண்மனைக்குள்ள கொண்டு போச்சு. சவுலனை முன்னாடி வாசிக்கிறதுக்கு இந்த டேலண்ட் தான் கொண்டு போச்சு. நம்மளும் சில நேரம் நம்ம பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யாரா பைத்தியம் பண்றாங்க, யாரா இதுல இதெல்லாம் கொண்டு போற அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா கர்த்தருடைய திட்டம் சம் டிஃபரெண்ட் தான் பிள்ளைங்களா. ஆண்டவர் அவருக்கு வச்ச நோக்கம் ராஜாவாகிறது. நம்மளே ஆண்டவர் ராஜாவாக்க தான் விரும்புறாரு. அப்புறம் ஏழை சில பாசம் இருக்காங்க, சிலரோட நம்மளே ஆண்டவர் ராஜாவாக்க தான் விரும்புறாரு. எப்படின்னா நம்ம எந்த துறையில இருக்கோமோ, நம்ம போலீஸாக ஆண்டவர் இருப்போம்னா அந்த போலீஸ்லயும் ஒரு உயர் அதிகாரியா ஒரு ஹை பொசிஷன்ல வைக்கிறதுக்கு, இல்ல நம்ம ஒரு டீச்சராக போறோம்னா அதுல ஹை பொசிஷன்ல வைக்கிறதுக்கு, இப்படி ஆண்டவர் நம்மள மேல உயர்த்தி பார்க்கணும் தான் அழகு பார்க்கறாரு. அந்த மேல உயர்த்தி காட்டுறதுக்காக நம்ம ஒரு கிரவுன் செய்ய கத்துக்கிட்டோம். இந்த வாரம் எல்லாரும் வீடியோ எடுத்து அனுப்பிடுவீங்களா? இப்படி அழகா வீடியோ எடுத்து நீங்க அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம கத்துக்கிட்டத நீங்க வீடியோ எடுத்து போட்டோலாம் எடுத்து அனுப்புனீங்க, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வசனம், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. தேங்க்யூ. Praise the Lord. Praise the Lord. இதோ சீக்கிரமா வருகிறேன். நான் அளிக்கும் பலன் என் கூடயே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. Thank you. Praise the Lord. Praise the Lord. Memory verse. இதோ சீக்கிரமா வருகிறேன். நான் அளிக்கும் பலன் என்னோட இருக்கிறது. வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. ஆமென். Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Thank you. Revelation 22:12. I am coming soon. I will bring my reward with me to give to each one according to what he has done. Thank you. நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தல விசேஷம் 22:12. Thank you. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.
La 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 la, 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 la 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 la. மீட் பண்ண ரெடியா ரெடியா, மீட் பண்ண ரெடியா ரெடியா, மீட் பண்ண ரெடியா ரெடியா, தம்பி தங்கையே. மீட் பண்ண ரெடியா ரெடியா, மீட் பண்ண ரெடியா ரெடியா, மீட் பண்ண ரெடியா ரெடியா, தம்பி தங்கையே. இனி காலம் செல்லாதே, கர்த்தர் வாராரே. இஷ்டப்படி வாழ்பவர்கள் கஷ்டம் கொள்வாரே. இனி நேரம் செல்லாதே, நேசர் வாராரே. சத்திய வழியில் வாழ்பவர்கள் நித்தியம் செல்வாரே. மீட் பண்ண ரெடியா ரெடியா, மீட் பண்ண ரெடியா ரெடியா, மீட் பண்ண ரெடியா ரெடியா, தம்பி தங்கையே. மீட் பண்ண ரெடியா ரெடியா, மீட் பண்ண ரெடியா ரெடியா, மீட் பண்ண ரெடியா ரெடியா, தம்பி தங்கையே. லாலல்லா 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 லாலல்லா. சூப்பரா செஞ்சு அனுப்புனீங்க. எப்படிங்களா உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர். உங்க ஸ்லோ தைக்க சொல்லுங்க. சூப்பரா பண்ணிட்ட. ஆமா, இதே போல அடுத்த வாரமே எங்களுக்கு அனுப்புங்க. இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாம் கை கூப்பி கிளம்பு. பின்னே வர துணிந்தேன் இயேசுவே, உன் பின்னே வர துணிந்தேன், உன் பின்னே வர துணிந்தேன் இயேசுவே, உன் பின்னே வர துணிந்தேன். எனக்காக அடிகள் பட்டேன், எனக்காக ரத்தம் சிந்தினேன், என் பாவம் மன்னித்திட சிலுவையில் பலியாய் மாண்டேன். எனக்காக அடிகள் பட்டேன், எனக்காக ரத்தம் சிந்தினேன், என் பாவம் மன்னித்திட சிலுவையில் பலியாய் மாண்டேன். உன் பின்னே வர துணிந்தேன் இயேசுவே, உன் பின்னே வர துணிந்தேன், உன் பின்னே வர துணிந்தேன் இயேசுவே, உன் பின்னே வர துணிந்தேன், உன் பின்னே வர துணிந்தேன், உன் பின்னே வர துணிந்தேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்தேக்க நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலையும் கூட இந்த ஓபிஎஸ் இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் உட்காந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இந்த நேரத்தை கொடுத்தேக்க நன்றி இயேசப்பா. இன்னைக்கு கூட தாவீதோட வாழ்க்கையில நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அவரோட வாழ்க்கையில நீங்க ஒரு திட்டம் ஒரு சித்தம் வச்சிருந்தீங்க தகப்பன. அப்போ அதே போல ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது ஒரு திட்டத்தோட சித்தத்தோட படைச்சிருப்பீங்க. அப்போ அந்த திட்டத்துக்கு சித்தத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பன. நீங்க எங்களை அப்படி வணைந்து கொள்ளுங்க தகப்பன. அப்பா, ஒரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரை உங்களோட சித்தத்தை செஞ்சோன்ற அந்த திருப்தி எங்களுக்கு தாங்க தகப்பன. அப்படி எங்களை நீங்க மாற்றுங்க அப்பா. எங்களை உடைத்து உருவாக்குங்க தகப்பன. அப்பா, நம்ம வெறுமையான பாத்திரமா அல்ல, நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமா இருக்க உதவி செய்யுங்க.
உங்க கிருபை எங்களை தாமதம் தகப்பனே, எங்களோட அனுதின வாழ்க்கையில உங்களுடைய சித்த விளங்கட்டும். அதற்கு நம்ம எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுமலை கேட்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். சூப்பர் பிள்ளைங்களா. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறோமா? என்ன கத்துக்கிட்டோம்? லேர்ன் ஃப்ரம், கேட்கவே இல்லை உங்க சத்தமா சொல்லுங்க. லேர்ன் ஃப்ரம் டேவிட்ஸ் லைஃப். டேவிடான வாழ்க்கையில இருந்து நம்ம ஒரு சில காரியங்கள் கத்துக்கிட்டோம். இன்னும் 10 காரியத்துல ஒரு காரியம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 9 காரியம் இருக்கு. இந்த 9 வாரம் ஒரு காரியமா கத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னைக்கான நாள் முடிஞ்சிச்சு. சோ பாய். ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே, சின்னஞ்சிறு எங்கள் பாட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே, சின்னஞ்சிறு எந்தன் பாட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. கத்தருக்கு வெப்படிக்கு சென்றிடலாமே, கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. கத்தருக்கு கீழ்ப்படிந்தால் வெப்படிக்கு சென்றிடலாமே, கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் வெப்படிக்கு சென்றிடலாமே, கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால் வெப்படிக்கு சென்றிடலாமே, கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் உண்மையில் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே, சின்னஞ்சிறு எங்கள் ஆட்டிலே என்றென்றும் ஆனந்தமே. ஜாலியான OBS வந்ததே, மகிழ்ச்சியை தந்ததே, சின்னஞ்சிறு எங்கள் ஆட்டிலே என்றென்றும் ஆனந்தமே.